எப்போது கல்யாணம் என கேட்டு நச்சரித்த முதியவரை ஒருவர் கட்டையால் விரட்டி விரட்டி அடித்துக் கொன்ற சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எங்கு நடந்தது இந்த சம்பவம்? பார்க்கலாம் விரிவாக. 18 வயதை கடந்து விட்டாலே இளைஞர்கள் பலரை டென்ஷனாக்க தொடங்கி விடுகிறது எப்போ கல்யாணம் என்ற ஒற்றை கேள்வி. ஆடிக்கு ஒரு முறை போன் போட்டு பேசும் தூரத்து சொந்தம் தொடங்கி அக்கம்பக்கத்தில் இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரர்கள் வரை அனைவரும் முன்வைக்கும் இந்த கேள்வி இளைஞர்களுக்கு எரிச்சலூட்டும் விதமாகவே அமைகிறது. இந்த கேள்வியால் பலர் துளைத்தெடுத்து விடுவார்கள் என பயந்தே பலர் நல்லது கெட்டதுகளுக்கு செல்வதை கூட தவிர்த்து விடுவர். அந்த அளவிற்கு பாடாய்படுத்தும் இந்த கேள்வி விடாமல் துரத்தி துரத்தி கேள்வி கேட்ட ஒருவரின் உயிரை பறித்திருக்கிறது என்ற செய்தி பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தோனேஷியாவைச் சேர்ந்த சிரேகர் என்ற 45 வயதான நபர் முரட்டு சிங்கிளாக இருந்திருக்கிறார். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரரின் வாய் சும்மா இருக்குமா? நம்ம ஊரு பாட்டிகளைப் போல அவர் பக்கத்து வீட்டில் வசித்த 65 வயதான ஆஸ்கின் இரியாண்டோ ஏன் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை, எப்போ கல்யாணம் என பூமர்த்தனமான கேள்விகளை கேட்டு சிரேகரை நச்சரித்து வந்துள்ளார். இதனால் கடுப்பான சிரேகர் முதியவரின் வீட்டிற்கு கடுங்கோபத்தில் சென்று முதியவரை கட்டையால் தாக்கியுள்ளார். முதியவர் தப்பியோடிய போதும் விடாமல் விரட்டி விரட்டி கட்டையால் அடிக்கும் அளவுக்கு கோபம் தலைக்கேறியிருக்கிறது. அடித்த அடியில் பாவம் முதியவர் அங்கேயே உயிரை விட்டிருக்கிறார். சம்பவம் குறித்து அறிந்த போலீசார் சிரேகரை கைது செய்த நிலையில் தனது திருமணம் குறித்து பேசி கிண்டல் அடித்ததால் மனதளவில் பாதிக்கப்பட்டதாகவும் அந்த விரக்தியிலேயே கொலை செய்ததாகவும் ஒப்புக்கொண்டார் சிரேகர். இந்த சம்பவம் குறித்து செய்திகள் வெளியாகி வைரலான நிலையில் இளசுகளிடையே இக்கேள்வியை முன்வைக்கும் பலருக்கும் பீதியை கிளப்பியுள்ளது என்று சொல்லலாம். இனிமே கல்யாணம் எப்போன்னு முரட்டு சிங்கிள்களை கேள்வி கேட்கிறவங்க உஷாராகிக்கோங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.